சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக எதற்கும் துணிந்தவன் படம் ரிலீஸ் ஆனது. அந்த படம் கலவையான விமர்சனத்தினையே பெற்றிருந்தது. பாண்டியராஜ் இயக்கியிருந்தார். இந்த சூழலில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிப்பதற்கு கமிட்டானார் சூர்யா. ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஞானவேல் ராஜா படத்தை தயாரித்திருக்கிறார். எதற்கும் துணிந்தவன் கலவையான விமர்சனத்தினை பெற்றதால் இந்த படம் மீது பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த படமானது 100 கோடி ரூபாய்க்கும் மேலான பட்ஜெட்டில் தயாராகிறது. அது மட்டுமின்றி மொத்தம் 38 மொழிகளில் பிரமாண்டமாக ரிலீஸ் ஆகிறது. இதுவரை சூர்யா நடித்த படங்களிலே இந்த படம்தான் அதிக பட்ஜெட் என்பது. இதுதான் 38 மொழிகளில் வெளியாகும் முதல் படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் சூர்யாவின் ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கின்றனர். அதே சமயம் சிவா கடைசியாக இயக்கிய அண்ணாத்தை படம் படு தோல்வியடைந்தது. அது மட்டுமின்றி சிவா கிராமத்து பாணிகளான கதைகளை இயக்குபவர். ஆனால் கங்குவா படமோ பீரியட் படமாக உருவாகிறது. எனவே கங்குவா படத்தை சிறப்பாக கொடுத்து தன்னை அவர் நிரூபிப்பாரா என்ற கேள்வியை சூர்யாவின் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கேட்டனர். சில மாதங்களுக்கு முன்பு சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு கங்குவா படத்தின் கிளிம்ஸ் வெளியிடப்பட்டது. கிளிம்ஸை பார்த்த ரசிகர்கள் தங்களது சந்தேகத்தை சிவா அடித்து நொறுக்கிவிட்டார், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கிறது என மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கங்குவா படம் பற்றிய தகவல்கள் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்பட செய்திருக்கிறது. அதாவது இந்த படத்துக்கான கேமரா யூனிட் பாகுபலி, RRR, புஷ்பா ஆகிய படங்களுக்கு கேமரா அனுப்பிய தாகூர் யூனிட் தான் கேமராக்களை அனுப்பியுள்ளதாம். மேலும் சூர்யாவின் மேக்கப்புக்கு 2.5 மணி நேரம் செலவாகிறதாம். அதனால் காலை 7 மணிக்கு முதல் ஷாட் என்றால் சூர்யா காலை 5 மணிக்கெல்லாம் மேக்கப்போடு சூர்யா ரெடியாகி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல சூர்யாவுக்கு பல கெட்டப்புகள் இருக்கும் என்று தெரிகிறது. முழுக்கவும் பீரியட் போர்ஷனாக இருக்குமோ என்று கேள்விகள் எழுந்தன. ஆனால் பீரியட் போர்ஷன் படத்தில் கொஞ்ச நேரம்தான் வரும் என்றும் மற்றபடி நிகழ்காலத்தில் நடக்கும்படி சிவா திரைக்கதை எழுதியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் பீரியட் போர்ஷன் தான் திருட்டியில் படமாக்கப்படுகிறது என்றும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர்.